மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் CA, CMA ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. டெல்லி சென்ற முதல்வர் விஜய் தற்போது டெல்லி பயணத்தை முடித்துக்கொண்டு தமிழகம் திரும்ப தயாராகி இருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்தோம். தற்போது டெல்லி சென்ற முதல்வர் விஜய் செய்தியாளர் சந்திப்பை நடத்தவில்லை என்பது பேசு பொருளாகி இருக்கிறது. செய்தியாளர் சந்திப்பு எப்போது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. டெல்லியிலும் செய்தியாளர்களை சந்திக்காத முதல்வர் விஜய். தமிழக முதல்வர்கள் டெல்லி சென்றால் பேட்டி அளிப்பது மரபு. தமிழகத்தின் அனைத்து முதலமைச்சர்களும் டெல்லி சென்றால் அந்த பயணம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிப்பார்கள். செய்தியாளர்களை எதிர்கொள்வதில் முதல்வர் விஜய்க்கு என்ன சிக்கல் என்ற கேள்விகள் எழுகின்றன. தொடர்ந்து செய்தியாளர்களை புறக்கணிக்கிறாரா முதல்வர் விஜய்? தற்போதைய டெல்லி பயணமும் செய்தியாளர்கள் சந்திப்பில்லாமல் நிறைவடைந்திருக்கிறது. கட்சி தொடங்கியது முதலாகவே முதல்வர் விஜயின் பேட்டிகள் இல்லை. டெல்லி பயணம் என்பது மொத்த இந்தியாவுடனும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு. நம்முடைய செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார், பேசலாம். கணபதி, முதல்வர் விஜயோட டெல்லி பயணம் செய்தியாளர்கள் சந்திப்பு இல்லாமலேயே நிறைவடைந்திருக்கு. இது ஒரு பெரிய விமர்சனத்தை எழுப்பி இருக்கு. முதல்வர் விஜய் கிட்ட செய்தியாளர் சந்திப்புக்கு அப்ரோச் பண்ணப்பட்டதா? என்ன பதில் கிடைத்தது? கூடுதல் விவரம் என்ன? நேற்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து விட்டு முதலமைச்சர் விஜய் தமிழ்நாடு இல்லத்துக்கு திரும்பினார். அந்த சமயத்திலேயே அங்கு குழுமியிருந்த செய்தியாளர்கள் செய்தியாளர் சந்திப்பு தேவை என்பதற்காக அவரை நோக்கி குரல் எழுப்பினார்கள். அவரை நோக்கி அவர்கள் அனைவரும் அழைத்த நிலையிலே அவர் திரும்பி வணக்கம் தெரிவித்துவிட்டு சென்று விட்டார். இதே போலவே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து விட்டு திரும்பிய போதும் செய்தியாளர்கள் சந்திப்பு தேவை என செய்தியாளர்கள் அவரை நோக்கி குரல் கொடுத்தனர். ஆனால் அந்த சமயத்திலும் வணக்கம் மட்டுமே தெரிவித்துவிட்டு உள்ளே சென்று விட்டார். ஆகவே நேற்று முழுவதுமே செய்தியாளர் சந்திப்பு எதுவும் நடைபெறவில்லை. பின்னர் இன்று அவர் பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்புகிறார். இந்த சமயத்திலாவது செய்தியாளர் சந்திப்பு நடத்த வேண்டும் என மீண்டும் அவரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. செய்தியாளர்கள் சந்திக்க வேண்டும் என்பது அதிகாரிகள் மூலமாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கைகள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. செய்தியாளர்கள் சந்திப்பு எதுவும் இல்லாமலே தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் டெல்லியிலிருந்து சென்னை திரும்புகிறார். அவருடைய இந்த அணுகுமுறை முந்தைய முதலமைச்சர்களை விட மாறுபாடாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் முதல்வர்களான மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா உள்ளிட்டோர் டெல்லியிலே செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். குறிப்பாக பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்களை சந்தித்த பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்துவது அல்லது டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பும் சமயத்திலே செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்துவது என்ற பல்வேறு விதமான முறைகளிலே செய்தியாளர்கள் சந்திப்புகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த முறை அதற்கெல்லாம் மிகவும் வித்தியாசமாக ஆரம்பத்திலும் சரி, நடுவிலும் சரி, இறுதியிலும் சரி, எந்த கட்டத்திலுமே செய்தியாளர்கள் சந்திப்பு இல்லாத சூழலிலே முதலமைச்சர் விஜய் டெல்லியிலிருந்து தற்போது சென்னை திரும்புகிறார். சிறப்பு விமானம் மூலமாக இன்று மதியம் 12:30 மணி சுமாருக்கு அவர் சென்னை வந்தடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியிலிருந்து அவர் இன்னும் சிறிது நேரத்தில் புறப்பட இருக்கிறார். இப்படி ஏற்கனவே தமிழ்நாட்டில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெறுவதில்லை, சென்னையிலும் எந்த செய்தியாளர்கள் சந்திப்பும் நடைபெறவில்லை என்ற சூழ்நிலையில் டெல்லியிலாவது செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெறுமா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்துடனேயே முடிந்திருக்கிறது என சொல்லலாம். செய்தியாளர்கள் சந்திப்பு எதுவும் நடைபெறவில்லை. முதலமைச்சர் விஜய் டெல்லியிலே செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. நிச்சயமா கணபதி, கடந்த காலங்களிலையும் தமிழக முதல்வர்கள் தமிழ்நாடு இல்லத்தின் முன்பாக செய்தியாளர்களை சந்திக்கிற காட்சிகளை நிறையவே நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த நிலையில முதல்வர் விஜயோட டெல்லி பயணத்துல நிறைய முக்கியமான கோரிக்கைகளை எடுத்துட்டு போனாரு. டெல்லியிலேயே செய்தியாளர்களை சந்தித்து இந்த கோரிக்கைகளை விளக்கி இருந்தால் அது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் பெற்றிருக்கும். டெல்லி செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படிங்கறத தலைவர்கள் ஏன் முக்கியமானதா கருதுனாங்க? வரலாறு என்ன? நிச்சயமாக இதன் முக்கியத்துவத்தின் முக்கிய காரணம் தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கைகள் டெல்லிக்கு கொண்டு வந்து அங்கே பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் மற்றும் பிற மத்திய அமைச்சர்கள் முன்னிலையில் வைத்து தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைகளை டெல்லியில் சந்திப்புகள் மூலமாக நிறைவேற்றுவது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.
குறிப்பாக நேற்று முதலமைச்சர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த போது நீராறும் கடலூட்ட என்கிற தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தியிருந்தார். அதே போல தமிழகத்தின் விவசாயிகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் காவிரி பிரச்சனையிலே மேகதாது அணை குறித்து அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி தலையிட்டு மேகதாது அணை கட்டப்படுவதை தடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார். இத்தகைய முக்கிய கோரிக்கைகள் அதற்கு மத்திய அரசு எத்தகைய பதிலை அளிக்கிறது, அதாவது இந்த கோரிக்கைகளை மத்திய அரசு பரிசீலிக்குமா, இந்த கோரிக்கைகளை ஏற்கிறதா, எந்த வகையிலே தமிழ்நாட்டுக்கு உதவி செய்ய போகிறது, எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது என்பதை விளக்கியிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். பிற மாநிலங்களைச் சேர்ந்த முதல்வர்கள் டெல்லியிலே செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்துவதை மரபாக கொண்டிருக்கிறார்கள். பல முக்கியமான கோரிக்கைகளோட முதல்வர் விஜய் போனாரு. செய்தியாளர்களை சந்தித்து விளக்கி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கறதான் முதல்வர் மேல வைக்கப்படுற விமர்சனங்கள். மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222.